இந்த பக்கம் தான் கண்ணங்கரன்லாம் இல்லை மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிக்கையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு. இல்லை அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி கிஷன், இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க, எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேற இவங்க வேறன்னாங்க.